சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய அருணகிரிநாதர் சபை மாதர் சபையைச் சேர்ந்த நிர்வாகப் பெருமக்களே, அன்பிற்குரிய உமாகாந்த் ஐயா அவர்களே, நாகரத்னம் ஐயா அவர்களே, மற்றுமுள்ள உறுப்பினர்களே, வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, நம்முடைய உபயதாரர் பெருமக்கள், சங்கரபாண்டிய நாடார் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, பிரேமாவதி அம்மையார் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்பவும் 7:05க்கு தொடங்க வேண்டிய பேச்சு இன்னைக்கு 7:30 மணிக்கு தொடங்குது. எதனால? முருகப்பெருமானுக்கு ஒரு ஆசை, திருவாசகம் ரொம்ப நேரம் படிக்கட்டும். இந்த சபையைச் சேர்ந்த பெருமக்கள் மிக அற்புதமாக திருவாசகத்தை முறையாக அங்கங்கே ஒவ்வொரு பதிகமாக எடுத்துக்கொண்டு பாடினார்கள். நான் வர்ற பொழுது கடைசியாக காதில் கேட்ட பாட்டு, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. 1914 தென்னாப்பிரிக்கா ஜோகான்னஸ்பர்க்னு ஒரு ஊர். அந்த ஊரில் காந்தி இருக்கிறார். அப்போ காந்திக்கு பேர் தெரியுமா? மகாத்மா எல்லாம் கிடையாது, அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. MK காந்தி வக்கீல் தொழில் நடத்துகிறார். ஒரு நாள் ஒருத்தன் எதிர்த்தாப்புல வர்றான். உடம்பெல்லாம் இரத்த காயம், கையில் ஒரு துண்டு கக்கத்தில் வச்சிருக்கான். காந்திகிட்ட வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறான். நீ யாரு? நான் பாலசுந்தரம். எங்கே இருக்கிற? இந்த ஊரில் வேலை பார்க்குறேன். இது என்ன உடம்பெல்லாம் ரத்தம்? எங்கள் முதலாளி 18 மணி நேரம் வேலை வாங்குவார், 6 மணி நேரம் அடித்து கொள்ளுவார். முதலாளி அடித்த அடி. அட பாவி, இது ஏண்டா துண்டை தோளில் போடாமல் கக்கத்தில் வச்சிருக்கேன்? நாங்கள் அடிமைகள், துண்டை தோளில் போடக்கூடாது. துண்டை தோளில் போட்டால் என்ன ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. இப்படி கொடுமையா? ஆமா, நான் என்ன செய்யணும்? நீங்கள் எனக்காக நீதிமன்றத்தில் வெள்ளைக்கார அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் வழக்காட வேண்டும். உன் பேர் என்ன சொன்ன? பாலசுந்தரம். சொந்த ஊர் எது? தமிழ்நாட்டில் மாயவரம். தப்பு, மாயூரம். மாயூரம்னா மயில். அம்பாள் மயிலாக இருந்து வழிபட்ட திருத்தலம் மாயூரம். நம்ம மாயவரம்னு அதை ஆக்கி எங்க மாயிறதுக்கா வரம் கேட்பாங்க? கடவுள்கிட்ட போய் சீக்கிரமாக சாகணும்னு மாயவரம்னு மாற்றி விட்டோம். அதுக்கு பேர் என்ன? மாயூரம். இப்போ மயிலாடுதுறை. மாயூரத்துக்கு பக்கத்தில் தில்லையாடின்னு ஒரு கிராமம். அங்கே முனுசாமி முதலியார் அவர் சொந்தக்காரங்க. நாங்கள் ரொம்ப பேர் இங்கே இருக்கிறோம். நான் என்ன செய்யணும்? என் கேஸை எடுத்துக்கணும். முதலாளிகிட்டே இருந்து எனக்கு நஷ்ட ஈடு வாங்கி தரணும். மகாத்மா காந்தி கேஸ் எடுத்துக்கிட்டார், வாதாடினார். 6 மாதம் தீர்ப்பு வந்துருச்சு. யாருக்கு? மகாத்மா காந்தி ஜெயிச்சிட்டார். வெள்ளக்கார முதலாளி தோத்து போயிட்டார். நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டான் அவன். உடனே தமிழ் மக்கள் அத்தனை பேரும் காந்தி காலில் போய் விழுந்தாங்க. எங்கே கேஸ் எடுத்துக்கணும், எங்கே கேஸ் எடுத்துக்கணும்? ஏப்பா எத்தனை கேஸ் எடுத்துக்கிறது? முடியாது, எல்லாரும் ஒன்னாவா, ஒத்துழையாமை போர். முதல்ல மகாத்மா காந்தி ஒத்துழையாமை போரை தொடங்கியது
தென்னாப்பிரிக்காவிலே உள்ள தமிழ் மக்களுக்கு நடுவிலே அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அது என்னம்மா ஒத்துழையாமை போர்? வேலைக்கு போ, வேலை பார்க்காத, உட்கார்ந்துரு. அடிச்சா வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காத. செத்து போனா போயிட்டு போகுது. எவ்வளவு தைரியம் வேணும்? ஒத்துழையாமை போர். பார்த்தான் வெள்ளைக்காரன், அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான். அந்த காலம் இல்ல, 1914. மகாத்மா காந்தி பாலசுந்தரம் 2 பேரையும் ஒரு ஜெயில் செல்லில் போட்டுவிட்டான். ஜெயிலில் உள்ள அறைக்கு செல்லுன்னு பேரு. நீங்க செல்லுன்ன உடனே எங்கேயோ போயிடப்படாது. ஜெயிலில் உள்ள அறைக்கு என்ன பேரு? செல், CELL. ஜெயிலில் போட்டுவிட்டான். இவங்களோட ஒரு பெண்ணு, அந்த பொண்ணுக்கு வயசு 13. அவ பேரு வள்ளியம்மைன்னு பேரு. 13 வயசு, மலர்ந்தும் மலராத பருவம். கொண்டே ஜெயிலில் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு ஜெயில் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்மளாலெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னா 10 கிலோ கூடியிருது. அந்த காலம் அப்படி கிடையாது. சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒன்னா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். இந்த பொண்ணால முடியல. ஒரே பிளேட்டு, கழிவும் அதில் தான், சாப்பாடும் அதில் தான். எப்படி சாப்பிட்றது? இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே கஷ்டம், வாந்தி, வைத்தால சாக போகுது. 13, 14 வயசு. உடனே என்ன பண்ண வெள்ளைக்காரன்? இந்த பொண்ணை வெளியில விட்டுட்டான். இது உள்ள இருந்து இறந்து போன ஆபத்து. கூடவே துணைக்கு மகாத்மா காந்தி, பாலசுந்தரம் எல்லாரையும் விட்டுட்டான். இந்த குழந்தைய என்ன பண்ணாங்க? ஒரு துப்பட்டியில வச்சு சுருட்டி தோல்ல தூக்கிக்கிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமம் ஜோகானஸ்பர்க். எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து வாழைத்தண்டுல போட்டிருக்காங்க. பரிதாபமா கிடக்கு, சாக போகுது. சுத்தி நிக்கிறாங்க எல்லாரும். மகாத்மா காந்தி கண்ணீர் விட்டார். அம்மா, இந்த வயசுல இப்படி அநியாயமா சாக போறியே, ஐயோ என்னாலையில இப்படி ஆகி போச்சு. நீ வயசு உனக்கு குறைச்சல், நீ ஏம்மா இதுக்கு வந்த? ஏம்மா உனக்கு வருத்தமா இருக்கா? ஆமாம் பாபுஜி, வருத்தம். எதனால வருத்தம்? இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிற போது இறந்து போறோமே, அதனால வருத்தமா? இல்லை. அப்ப என்ன? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே. மகாத்மா காந்திஜியை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இன்னொரு உயிரையும் கடவுள் கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்களுடைய போராட்டத்துக்கு இன்னொரு முறையும் உயிரை தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமே. மகாத்மா காந்தி கையெடுத்து கும்பிட்டார். இதுதான்டா தமிழ் பொண்ணு. அம்மா, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். சத்தியம் பண்றார், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு சாக போகுது. பக்கத்துல பாலசுந்தரம், அண்ணா என்ன அந்த பாட்டை படி, கேட்டுட்டு இறந்து போறேன். பாலசுந்தரம் ஒரு பாட்டை படிக்கிறார். இந்த பொண்ணு பாட்டை கேட்டுது. முகத்துல மலர்ச்சி, அப்படியே சிரிக்குது. எல்லாரையும் பார்க்குது. காந்திகிட்ட வந்தது, சிரிச்சபடிக்கு நின்று வச்சு. நம்மெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் முகம் சிரிப்பாலாம் இருக்காது. பிரேதக்கலைன்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவக்கலை. சில பேர் உசுரோட இருக்கிற போதே அப்படித்தான் இருக்கான். இவன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பானோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சவக்கலை. அவளுக்கு முகத்துல சந்தோஷம், நான் பிறவி பயனை அடைந்து விட்டேன். சிரிச்சபடிக்கு குழந்தை கிடக்கு. கண்ணீர் வந்தது பாபுஜிக்கு. பாலசுந்தரம், அது எதுக்கு அந்த பாட்டை கேட்டா? பாபுஜி, சாகுற போது எந்த நினைப்போட சாகுறமோ, அடுத்த பிறவி பிறக்கிற போது அந்த நினைப்பு தொடரும். ஞாபகம் வச்சுங்க. ராத்திரி தூங்குற போது கடைசியா நம்மளை அறியாம ஒரு நினைப்பு வரும். காலையில எந்திரிக்கிற போது அந்த நினைப்பு தான் நிற்கும். தூங்குறது சாகுறதும் ஒன்னா? ஆமா. சாகுறது ஃபைனல், தூங்குறது ரிகர்சல். சாகுறதுக்கு இப்பவே ரிகர்சல் எடுத்து பார்க்கிறோம் தினம்.
ஆமா, தூங்குறவோ தன்னெனப்பா இருக்கு. இல்லை இல்லை, என்ன தூங்கினா நாளைக்கு காலையில முழிப்போம், செத்தா அடுத்த பிறவியில முழிப்போம். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர். இந்த பிறவியில கடைசியில இந்த பாட்டை கேட்டால் அடுத்த பிறவியில இந்த பாட்டை நினைப்போட பிறக்கலாம். அதுக்காக அந்த சின்ன பொண்ணு இந்த பாட்டை கேட்டது. அப்படியா பாலசுந்தரம், அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி தர்றியா? தமிழ் பாட்டு, புரியுதா? நாட் டிரான்ஸ்லேஷன் பட் டிரான்ஸ்லிட்டரேஷன். அப்படின்னா என்ன? தமிழ் அப்படின்னா தா மீ இல்லுன்னு போடாம TAMIL. உனக்குன்னா UNAKKU. நீன்னா NEE. புரியுதா? தமிழை ஆங்கில எழுத்துல எழுதுறது, அதுக்கு பேர் டிரான்ஸ்லிட்டரேஷன்னு பேர். எழுதி கொடுத்தாச்சு. இப்போ காந்தி கையில் அந்த பாட்டு ஆங்கிலத்தில் இருக்கு. காந்தி படிக்கிறார். என் பிரார்த்தனையில் இந்த பாடல் நிறைவான பாடல். என்ன பாட்டு? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாமே மூர்கனோட சேர்ந்து நான் பாத தடுமாறி போய்விட்டேன். எனக்கு நீ பக்தி வழியை காட்டினாரி, சித்தத்திலே உள்ள குற்றங்களை அகற்றினாய், என்னை சிவமாக்கினாய். மாணிக்கவாசகர் சிவனா? ஆமா, மாணிக்கவாசகர் நால்வர்ல ஒருத்தர் இல்ல, அவர் சிவபெருமான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. கடவுள் எனக்கு அருள் செய்தார். இது யாருக்கு கிடைக்கும்? மகாத்மா காந்தி பையில வச்சுக்கிட்டார். எந்த பாட்டு? முத்தி நெறி அறியாத. யார் வீட்டுக்காவது இறந்த வீட்டுக்கு போனா அங்க போய் என்ன ஏதுன்னு கேட்கிறத விட அந்த பிணத்துக்கு பக்கத்துல போய் நில்லுங்க, இந்த ஒரு பாட்டையாவது சொல்லுங்க, அந்த ஆன்மா நல்ல வழிக்கு போகும். செத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னமா செய்ய முடியும்? அட, இருக்கவனை கேட்டு யாருக்கு என்ன லாபம்? வேணா நான் வந்தேன்னு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வரலாம், அவ்வளவுதானே. இறந்தவனுக்கு என்ன செய்யணும்? திருவாசகம் படி. அந்த ஆன்மா ஆண்டவனோடு மகிழ்ச்சியாக இருட்டு பாதையெல்லாம் வெளிச்சமாக சிறப்பாக போய் சேரும். பகவான் ரமணருடைய தாயார் சாக போறாங்க. காலையில 5 மணி தூக்கி மடியில போட்டுக்கிட்டார் வேதாந்தி பகவான் ரமணர். உங்க அம்மா பேர் தெரியுமா? அழகம்மா. மடியில போட்டுக்கிட்டார் சுவாமி. திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. ராத்திரி 8 மணி. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. அடங்கிருச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? எந்திரிச்சார். எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். என்னங்க, பணத்தை போட்டுட்டு சாப்பிடுறதா? ஆமா, காலையில பிடிச்சி யாரும் சாப்பிடல, உட்காருங்கோ. என்ன? திருவாசகம் படிச்சா தீட்டு கிடையாது. அம்மா ஆண்டவன் திருவடியில் அமைதி பெற்று விட்டாள். இது மங்கள நாள். வாருங்கள், சாப்பிட உட்காருங்கள். அத்தனை பேரும் சாப்பிட, பகவான் ரமணரின் சாப்பிட திரும்ப வந்தார். பிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். திருவாசகம் தொடர்கிறது. ராத்திரி முழுக்க திருவாசகம். அந்த அம்மாவுடைய ஆன்மா அங்க தவிக்கும். ஐயோ, இந்த உடம்பை விட்டுட்டனே, இத்தனை வருஷமா இங்கேதானே இருந்தேன், இப்போ போச்சே, திருப்பி எப்படியாவது உள்ள போகலாமா? எந்த துவாரமாவது திறந்து கிடக்குமா? போயிடலாமா? முடியாது, முடியலே. முட்டி முட்டி மோதும், தவிக்கும், அலரும், அழும். திருவாசகத்தை கேட்டா அமைதி அடையும். யாரு சார் சொல்றா? இந்த காலத்துல செத்த வீட்டுல போய் அழுதுட்டு வா. நீ அழுது யாருக்கு என்ன லாபம்? செத்தவனுக்கு என்ன லாபம்? என்ன செய்யணும்?
திருவாசகம் படிக்கணும், எழுதி வச்சுங்க. நான் அதாம்மா செய்கிறேன். நான் கூப்பிட்டு அந்த அதை கேட்கறது, அவர் ஐயோ அப்பா அநியாயமாக செத்து போயிட்டாரு, அவன் இல்லை நியாயமாகத்தான் செத்து போயிட்டாரு, இது என்னத்துக்கு இவன்கிட்ட போய் நான் இதை கேட்பானே, வேண்டாம். எங்கே போகணும்? பணத்துக்கிட்ட போ, ஒரு திருவாசகம் படி, கடவுளே இந்த ஆன்மா சாந்தி அடையட்டும், சத்தியமா சாந்தி அடையும். நேரம் இல்லை, இப்பவே திருவாசகம் அசலுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிச்சு, இப்போ வட்டிக்கும் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ண, ஆனா ஒண்ணு தெரியுமா, திருவாசகத்துல முருகனை பத்தி பாட்டு இருக்கா? இருக்கா? பிள்ளையார் பத்தி இருக்காமா? என்ன பிள்ளையாரை பத்தி திருவாசகம் 658 பாட்டு. பிள்ளையாரை பத்தி பாட்டு இருக்கா? தொல்லை இரும்பிறவி மாணிக்க வாசகர் பாடலை, அது பின்னால வந்த யாரோ ஒரு கெட்டிக்காரன் பாடி சேர்த்தது. புரியுதா? நமசிவாய வாழ்கதான் அவர் தொடக்கம், இது அவர் பாட்டு இல்லை. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தானந்தமாக்கியதே எல்லை மறுபா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். அதில் கூட பிள்ளையாரை பற்றி வராது, வாதவூரரை பற்றி வரும். ஆனால் அது மாணிக்க வாசகர் பாடின பாட்டு கிடையாது. பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு கூட திருவாசகத்தில் கிடையாது. ஒரு வரி கூட கிடையாது. ஏன்? திருவாசகம் தோன்றிய காலம் பிள்ளையார் வழிபாடு தோன்றிய காலத்துக்கு முன்னாலே, 3ஆம் நூற்றாண்டு. பிள்ளையாரை பற்றி நமக்கு தெரியாது, அப்ப பாடப்பட்டது திருவாசகம். ஆமாம், முருகனை பற்றி பாட்டிருக்கா? எங்கே வருது? குமரன் பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி வர குமரந்தன் தாதைக்கே உந்தி வர. வருதா? இன்னொரு இடத்துல வருதே, இன்னொரு இடத்துல முருகன் என்னமோ முருகன் பேரு வருது. திருப்பொற்சுண்ணம் நல்வேலன் தாதை, நல்வேலன் தாதையின் 2 இடத்துல முருகப்பெருமான் திருவாசகத்தில் தலையை காட்டுவார். இப்போ அதனால இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிட்டார். இவங்க பாட்டு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு கூட இன்னைக்கு இதை விட்டு விட்டு பேசாம திருவாசகம் கேட்கலாமான்னு நினைப்பு. இந்த நாகரத்தனை விட மாட்டார், நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம வேகமா கந்தர் அனுபூதிக்குள்ள ஓடுறோம். இன்னைக்கு உள்ள ஒரு 7-8 பாட்டு முடிச்சு ஆகணும். அதில் தலைப்பை வேற சொல்லிவிட்டாரு, நாதா குமரா நம. அது வரைக்கும் இன்னைக்கு பேசலை, என்னை வெளியில் போக விட மாட்டார். சரிதானே? இப்போ நம்ம தொடங்குறோம். இன்னைக்கு எத்தனாவது பாட்டம்மா? 30வது பாட்டு. செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. முருகப்பெருமான் எப்படி? செக்கர் வானம். அது என்ன செக்கர் வானம்? சாயங்காலத்தில் உள்ள வானம். அவங்க அப்பாவும் செக்கர் வானம். சாயந்தரம் செவப்ப தெரியும், பார்த்துருக்கீங்களா? அப்படி செக்கர் வானம். செக்கர வானம்மே ஒக்கும் திருமுடிக்கே புக்கரவம் காலையே போன்று. காரைக்காலம்மையார் பாடுறா. எங்க? அற்புத திருவந்தாதியில். செக்கர் வானம். சிவபெருமான் நிறம் செவப்பு, முருகன் நிறம் செவப்பு. செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது. அது என்ன ஒவ்வாதது? நம்ம நினைக்கிற அர்த்தம் இல்ல. ஒவ்வாததுன்னா ஒப்பில்லாதது. நீங்க நமக்கு ஒத்து வராதுன்னு நினைச்சிடப்படாது. ஒவ்வாததுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம். ஒவ்வாததுன்னா ஒப்பில்லாதது, ஞான அனுபவம். கடவுள் எனக்கு ஒரு ஞான அனுபவத்தை கொடுத்தார் அப்படின்னு அருணகிரியார் சொன்னார். பக்கத்தில் உள்ளவன் கேட்டான், அதை கொஞ்சம் சொல்லு. போடாம் மடையா, சொல்ல முடியாதுடா. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அவனவன் அப்படி எப்படி அனுபவிக்கணுமே தவிர அதை போய் அடுத்த ஆள்கிட்ட எப்படிடா சொல்றது? இன்பத்தை சொல்ல முடியுமா? நான் சாப்பிட்றேன், தேன் ருசியா இருக்கு, ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், தேன் எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா இருக்கு, அவ்வளவுதானே சொல்ல முடியும். இந்த ருசியை காட்டுன்னா சாப்பிட்றா தெரியும்.
தேனென்று பாகென்று ஒமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி என்றே. கந்தர் அலங்காரம். எனக்கு ஒன்று உபதேசம் பண்ணனா, அந்த உபதேசம் எப்படி அது சொல்ல தெரியாது. இது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை, எது அது தெரியாது ஐயா. இதுவா இல்லை அதுவா, நேதி 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 இல்லை, அது எப்படி அனுபவிச்சா தாண்டா தெரியும். திருமூலர் திருமந்திரம். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். முகக்கண்ணை விட அகக்கண்ணால பாரு. இந்த பாரு, அம்மா பொண்ணு கேட்டது, அம்மாவை பார்த்து நீயும் அப்பாவும் ஜாலியா இருந்தீங்களாமே, அதை எனக்கு கொஞ்சம் சொல்றியா? சொல்ல முடியுமா? திருமூலர் சொல்றாரம்மா, 3000 வருஷத்துக்கும் மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் எனில் சொல்லுமாறு எங்கனே. சந்தோஷத்தை சொல்ல முடியுமா? அனுபவத்தை சொல்ல முடியுமா? அனுபவத்தை அனுபவிக்கலாமே தவிர சொல்ல முடியாது. இது ஞான அனுபவம். முருகன் யாரு? செவ்வானம். முருகன் ஞான பெருவழி. ஒவ்வாத மன்றுள் திருமந்திரம். ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம். ஒவ்வாத மன்றுன்னா என்ன அர்த்தம்? ஒப்பில்லாத மன்று. ஒவ்வாதன்னா ஒப்பில்லாத, அதுக்காக சொல்ல வந்தேன். ஒவ்வாத மன்றுன்னா நடராஜா ஆடக்கூடிய மன்றம் ஒப்பில்லாத மன்றம். ஒவ்வாத மன்றில் உமை காண ஆடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம். சிவபெருமான் என்ன நிறம்? சிவப்பு. சிவப்புன்னா எப்படி சார் சிவப்பு? செந்தாமரை காடனையமேனி. செந்தாமரை காடு எப்படி இருக்கும்? சிவபெருமான் அவ்வளவு செக்கச்சவேல்னு இருப்பாராம். சிவபெருமானுக்கு திரு ஆதிரையான்னு பேரு தெரியுமா? ஏன் திருவாதிரைகளை பிறந்தாரா? அவருக்கு பிறவியே கிடையாதே. பிறவா யாக்கை பெரியோன் சிலப்பதிகாரம். அவருக்கு பிறவி கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. அப்ப ஏன் திரு ஆதிரையான்? திருவாதிரையும் சிவப்பு, அவரும் சிவப்பு. திருவாதிரை நட்சத்திரங்களில் ரொம்ப பெருசு. இவர் எல்லாரையும் விட பெரியவர். அதனால சிவனுக்கு திரு ஆதிரையான்னு பேர். அவன் என்ன திருவாதிரைகளையா பிறந்தான்? இல்லை. அது மாதிரி இவரும் சிவப்பு. இந்த பாட்டில் நமக்கு என்ன தெரியுது? எனக்கு உபதேசம் பண்ணாரு, அந்த உபதேசத்தை நான் அனுபவிச்சேன். நீ அவர் உனக்கும் உபதேசம் பண்ணுனா அனுபவிக்கலாம். நான் சொன்னா அதை கேட்டு நீ அனுபவிக்க முடியாது. எங்க சொல்லி அனுபவிக்க முடியுமா? ஒருத்தன் கண்ணு தெரியாதவன், ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் குழந்தை செத்து போச்சு. அழுதான். எப்படி செத்து போச்சு? பால் குடிக்கிற போது புறப்போய் செத்து போச்சு. ஐயோ, பாலா? அது எப்படி இருக்கும்? பால் தானே, வெள்ளையா இருக்கும். வெள்ளையா? அது எப்படி இருக்கும்? அது கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கா? அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஒருத்தன் கையை வச்சு காமிச்சான். இவன் தடவி பார்த்தேன். இவ்வளவு பெரிய பால் பிள்ளை வாய்க்குள்ள போயிருந்தா அது சாகாம என்னடா பண்ண? சொல்ல முடியுமா? சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதனை வெல்ல தெரியாமல் மனசு வேதனை கொள்ளுதம்மா. எங்க சிற்றின்பத்தையே சொல்ல முடியலையே, கடவுளோடு ஆடிய பேரின்பத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணதாசன் இந்த பாட்டை படிச்சு விட்டு சிற்றின்பத்துக்கு ஒரு பாட்டு வச்சார் தெரியுமா? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். கல்யாணம் ஆச்சு, தோழி கேட்கிற, என்னடி? அத்தான் அவர் என்னைத்தான். என்னத்தான் பின்ன வேற யாரு? அவர் தானே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் சொல்லு. என்ன பண்ணார்? எப்படி சொல்வேனடி? போச்சு, கதை முடிஞ்சு வச்சு. அது சிற்றின்பம், இது பேரின்பம்.
செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் உணரலாம், சொல்ல முடியாது. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அடுத்த பாட்டு 31. பாழ்வாழ் வெனுமி படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே. முருகா, இந்த வாழ்க்கை பாழாப்போன வாழ்க்கை, பாழாப்போன வாழ்க்கை. புரியுதா? சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார், வாழ்வாவது மாயம், அது மண்ணாவது திண்ணம். கடும் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். வாழ்வாவது ஒத்தண்ட சொன்னேன், அவன் சொன்னான் 2 பொண்டாட்டி இருந்தா அப்படித்தான் தோணும். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல். அது மாதிரி பாழ்வாழ்வு இது மாயையா படுமாயையா? படுமாயை. அந்தாள் பாவியா படுபாவியா? படுபாவி. பாவி தேவலியா படுபாவி தேவலியா? பாவியே மோசம், இவன் அதை விட மோசம் படுபாவி. இந்த வார்த்தையை வைக்கிறாரு பாருங்க. மாயை இல்லையா, படுமாயையா. பாழ்வாழ்வுங்கிற இந்த படுமாயையில என்ன போய் வீழ்வாய் என்று விதிச்சிட்டியே. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நீ விதித்து விட்டாய். ஏன் விதிச்ச? ஒருவேளை போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டனா? தாழ்வானவை செய்தன தாம் உளவோ. போன பிறவியில நான் தாழ்வானது செய்திருப்பேன், அது இன்னும் அனுபவிக்காம பாக்கி கிடக்கா, அதனால இப்படி ஆயிடுச்சா? தாழ்வானவை, தாழ்வானவைன்னு என்ன அர்த்தம்? மிக மட்டமான செயல்களை நான் போன பிறவியிலே செய்திருப்பேன், அது இன்னும் கணக்கு முடிக்காம இருக்கோ, அதனால தான் இப்ப பிறவி வந்ததோ. என்னமோ போ, என்ன பிறவியில தள்ளிவிட்ட, உனக்கு சந்தோஷம் தானே, நல்லா இரு. என்ன அர்த்தம்? நல்லா இருன்னு அர்த்தமா? 50,000 ரூபாய் கொடுத்தேன், இல்லைன்னுட்டீங்க, வாங்கி வச்சுக்கிட்டீங்க, நல்லா இருங்க. என்ன அர்த்தம்? நாசமா போன்னு அர்த்தம். அதை நேக்கா அப்படி சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பெருமான் கண்ணை கெடுத்து விட்டாரு. திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணார். அவ கெட்டிக்காரி, இந்த ஊரை விட்டு எல்லைக்கு போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா. எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள், ஞாபகம் வச்சு. கெட்டிக்காரி சத்தியம் வாங்கிவிட்டா, திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது. இவருக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருந்து இப்போ பரவநாச்சியார் அங்கே ஆரூரில் இருக்கா. திருவாரூர்ல பங்குனி உத்திரத்தன்னைக்கு 2 பேரும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும், போகணும். திருவொற்றியூர் எங்கே இருக்கு, திருவாரூர் எங்கே இருக்கு, போகலாமா? ஐயையோ, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கே, இந்த பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கே, தாண்டலாமா? தாண்டக்கூடாது. அச்சம் முன்னெழுத்துது, அறிவு இல்லை, இப்படி சொல்றேன். அறிவு ஆசை, அதான் கரெக்ட். ஆசை முன்னெழுத்தது, அச்சம் பின்னெழுத்தது. ஆசை ஜெயிக்குமா, அச்சம் ஜெயிக்குமா? ஆசைதான் ஜெயிக்கும். கோட்டை தாண்டி திருவாரூருக்கு போறேன்னு புறப்பட்டாரா, 2 கண்ணும் போச்சு. சிவபெருமான் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு அந்த காலத்துல. ஒரு சத்தியம் பண்ணதுக்கு, அதை மீறினதுக்கு அப்பவே 2 கண்ணும் போச்சான். ஒரு பையன் என்கிட்ட வந்தான், சார் இது நிஜமான்னு. ஏண்டான்னு, எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, ஒரு நாளைக்கு 50 சத்தியம் பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு கண்ணு போறதா இருந்தா அவர் இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு கண்ணு இருக்கப்படாது சார். போகலையே. ஏன் போகல? நம்ம என்ன கொஞ்சமா பொய் சொல்றோமா இல்லையா? பொய் சத்தியம் பண்றமா இல்லையா? ஏன் போகலைன்னா அவருக்கு வெள்ளை சட்டையில ஒரே ஒரு சின்ன லேசா கருப்பு புள்ளி, அப்படி சோப்பு போட்டா சரியா போயிடும். நமக்கு வெள்ளை சட்டைய கருத்து போச்சு. அவ்வளவு பொய். இன்னும் கொஞ்சமா நஞ்சமா இந்த செல்லு வச்சுக்கிட்டு பண்ற அநியாயம்.
நேற்று மெட்ராஸு அங்கே ஒருத்தன் சொல்கிறான், எங்கே பஸ் ஸ்டாண்டில், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன், எனக்கு எப்படா மெட்ராஸை திருச்சி ஆக்கினாங்க, நம்ம தான் தப்பாக வந்துட்டமாக்கும். எவ்வளவு பொய், தேவைக்கு பொய், தேவை இல்லாததுக்கு பொய். கண்ணு போகணுமா இல்லையா? ஏன் போகலை? நீ போய் மூட்டை கணக்காக சொல்லியிருக்க, வச்சுக்கோ, ஸ்டாக்கு வச்சுக்கோ, அடுத்த பிறவி கொடுக்குறேன், எமனுங்கிற செலவக்காரன்ட்ட இந்த சட்டையை போடு, அடித்து துவைச்சு வெளுத்து போடுவேன். இப்போ ஒன்றா தப்பிச்சுக்கிடுவே, அப்போ நல்லா அடித்து துவைப்பேன், மாட்டிக்க. இதான் நடக்குது. 2 கண்ணும் போச்சு. பெருமான திட்டுனார். இந்து மதம் மாதிரி கடவுளை திட்டலாம்னு லைசன்ஸ் கொடுக்கிற மதம் வேற எதுவும் கிடையாது. வேற மதத்தில் கடவுளை திட்டுனீங்க, நாடா உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 9 நாட்டில் மரண தண்டனை கொடுப்பாங்க. இங்கே கிடையாது. சிவபெருமான திட்டியா? திட்டிக்கோ. எப்படி திட்டுற? மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசி சனிக்கு பகை வீடு. சிம்ம ராசியில் சனி வந்தான்னா அந்த ஆளை நச்சு புளிஞ்சு ஜெயிலில் போட்டு 7.5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் உசுரோட இருந்தான்னா விட்டுட்டு போவேன். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். திட்டுறாருமா, மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல சிவபெருமானே எனக்கு வந்து சேர்ந்தியே. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய், மஞ்சனே மணியே மணவாளா, முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா. உனக்கு என்ன கண்ணா இல்லை? 3 கண்ணை வச்சுக்கிட்டு என் கண்ணை வேற வாங்கிக்கிட்டியே. உனக்கு 1.5 கண்ணா இருந்தா என் கண்ணை வாங்கினதுக்கு அர்த்தம் உண்டு. உனக்கு 1க்கு 2, உபத்திரவத்துக்கு 3 கண்ணை வச்சுக்கிட்டு எங்கண்ணை வாங்கிக்கிட்டியே. முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா, முறையோ மறை ஓதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தரியேன். என்ன பார்த்து இந்த பொம்பளை பிள்ளைங்க குருட்டு பயலேன்னா நான் எப்படி தாங்குவேன்? வயசு 14. சுந்தரமூர்த்தி சுவாமி கடவுளை அடைகிற பொழுது வயசு 18. அப்ப நிச்சயமா இப்ப அதுக்கு உள்ளதானே இருக்கணும். 14 வயசு பையன். பொம்பளை பிள்ளைங்க சிரிச்சா நான் என்ன பண்ணுவேன்? இருக்குமா இல்லையா? நான் காலேஜில் பையங்களை நல்லா திட்டிப்பிடுவேன். ஆனால் அவங்க ஒத்துக்குவேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டேன், சார் நீங்கள் திட்டுங்க, சரிதான், ஆனால் ஒன்று, என்ன, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால் திட்டாதீங்க சார், தனியாக கூப்பிட்டு திட்டுங்க சார், இந்த பிள்ளைங்களுக்கு முன்னால் திட்டாதீங்க சார். இயல்பு தானே. அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தரியேன். என்னென்னமோ பண்ணனார், அவர் கண்ணை கொடுக்கவே இல்லை. கடைசி காஞ்சிபுரம் காமாட்சிகிட்ட வந்தார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் 2 கண்ணையும் பிடுங்கிக்கிட்டாரு, நீ 1 கண்ணை கொடு. அவ என்ன சொன்னா, நமக்கு இடது பக்கம்தான் ஜூரிஸ்டிக்ஷன், நான் அதை மட்டும் தர்றேன், வலது பக்கம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. நியாயம்தானே? யாருக்கு எங்கே அதிகாரம்? எனக்கு இடது பக்கம் அதிகாரம், இந்தா இடக்கண்ணை வாங்கிக்கோ. வசதி. 1 கண்ணு வந்துடுச்சு. பத்தாது, 1 கண்ணில் பார்க்க முடியாது, அற்புதமா பார்த்துட்டாரு. யார? காமாட்சிய. கம்பனை, ஏகம்பனை, காலகாலனை, கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. அழகா வந்தாரு. திருவாரூருக்கு வந்துட்டாரு. சிவபெருமானே, தியாகராஜா, என்ன 1 கண்ணு வந்துருச்சு, இன்னும் ஒத்த கண்ணு. கொடுத்தா குடு, கொடுக்கல வச்சுக்கிட்டு நல்லா இரு. அது சுந்தரமூர்த்தி, இது அருணகிரி. வச்சுக்கிட்டு நல்லா இரு. நான் யாரு? மீளா அடிமை. மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்துட்டு போ. விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கடிகள் என் கண் கொண்டீர், நீரே படிப்பட்டீர்
மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. பெருமான் பார்த்தார், டே அப்பா, இந்நேரம் திட்டினது போதும்டா, இந்த அந்த கண்ணையும் கொடு. அங்கே எப்படி வாழ்ந்து போதீரோ அத மாதிரி இங்கே வாழ்வாயினி நீ மயில் வாகனனே, என்ன கொண்டாந்து இந்த பிறவியில போட்டு பாடுபடுத்தறியில்ல, முருகா உன் மயிலை வச்சுக்கிட்டு நல்லா இரு. மயில் அதானே, மயில் வாகனம் தானே. பாழ்வாழ் வெனுமே படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே, நான் எக்கேடு கட்ட உனக்கென்ன. இதான் அவன்கிட்ட சொல், எப்படி மெத்தேடு பாருங்க. அவன்கிட்ட நான் எக்கேடு கட்ட உனக்கென்ன, நீ உன் மயிலை வச்சுக்கிட்டு நல்லா இரு. இந்த பால் வாழ்வில் என்ன தள்ளி புட்டியில. சொல்லுனால வலை வீசி முருகனை பிடிக்கிறார் அருணகிரியார். இதான் சொல் வலை. இப்படி சொல் வலை வீசினா என்ன ஆகும்? மாட்டிக்குவானா மாட்டானா? முருகன் மாட்டிக்கிட்டான். அப்பா சாமி, உனக்கு இன்னுமே பிறவி கிடையாது. அடுத்த பாட்டு 32. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமார் அதுவாய் விடவோ, கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. அந்த காலத்தில் 15ஆம் நூற்றாண்டு. அருணகிரியார் வாழ்ந்தது எப்போ? 15ஆம் நூற்றாண்டு. சண்டை, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை, 6 சமயத்துக்குள்ளேயும் சண்டை. அது என்ன 6 சமயம்? சிவபெருமானை கும்பிடுறவங்க சைவம், சைவர். பெருமாளை கும்பிடுறவங்க வைஷ்ணவர். சூரியனை கும்பிடுறவங்க சௌரம். முருகன் தான் முழுமுதற் கடவுள், கௌமாரம். பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள், காணாபத்தியம். அம்பாள் தான் முழுமுதற் கடவுள், சாக்தம். இப்படி சிவபெருமான், பெருமாள், விநாயகர், முருகன், அம்பாள், சூரியன். 5. சூரியனை சேர்த்தா 6. அதில் முக்கியம் என்ன தெரியுமா? பார்க்கக்கூடிய கடவுள் சூரியன் தான். நம்ம காலையில் எந்திரிச்சா பார்க்கலாம்ல, பார்க்கக்கூடிய கடவுள். இந்த 6 சமய தங்களுக்குள்ள சண்டை. சாக்தத்துக்கும் கௌமாரத்துக்கும் சண்டை. அதானே அருணகிரியின் சம்பந்தாண்டான அந்த காலம். அருணகிரியார் அந்த காலத்தில் வாழ்ந்தவர். அப்ப என்ன பண்ணியிருக்கான்? ஆளுக்காளு கலைகளை வச்சு மதத்துக்குள்ள சண்டை போட்டிருக்கான். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். திருவாசகம். எல்லாம் சண்டை போட்டிருக்கான். நீ பெருசா நான் பெருசா. ஒன்று தெரியுமா? இந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் படிச்சிங்களா? நான் பார்த்தீங்களான்னு கேட்கல, படிச்சிங்களான்னு கேட்டேன். பார்த்தவங்க ரொம்ப பேரு, படித்தவங்க கொஞ்சம் பேர். அதில் ஆழ்வார்க்கடியான்னு ஒருத்தன் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆழ்வார்க்கடியான் அவன் வைஷ்ணவம், வந்தியத்தேவன் எல்லாம் சைவம். 2 பேரையும் மூட்டி விட்டு நிறைய விளையாடலாம். சண்டை அந்த காலத்தில். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வைஷ்ணவர் குடுமி வச்சு நாமம் போட்டு எப்பவும் நாராயணா நாராயணா நாராயணா. அவர் ஒரு நாள் நடந்து வர்றார். திருவானைக்காவல் சிவன் கோயில் பார்க்கலாமா? பார்க்கப்படாது. சிவன் கோயிலை பார்த்தா பாவம், பார்க்கக்கூடாது. கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிக்கிட்டு சிவன் கோயில் கோபுரம் அங்கே இருக்கு. குனிஞ்சபடிக்கு வேகமா நடக்கிறாரு. தாண்டி போயிடணும். சிவன் கோயில் கோபுரத்தில் ஒரு காக்கா. அது என்ன பண்ணது? ஒரு கொத்து கொத்துனது கோபுரத்தை. பழைய காலத்து கல்லு, இவ்வளவு பெரிய உருண்ட கல்லு அங்கிருந்து புறப்பட்டது. வேகமா வந்தது. நம்ம ஐயங்கார் தலையில விழுந்தது. ஐயோ, தாங்க முடியல. நிமிந்து பார்த்தாரு. ஐயோயோ, திருவானைக்காவல் கோபுரத்தை பார்த்துவிட்டேன். நீ எனக்கு நரகந்தான், பார்க்கப்படாதுல்ல. ஆனா ஒரு சந்தோஷம். என்ன? டேய், ஒரு காக்கா உட்கார்ந்து இது கொத்துது. திருவானைக்காவல் கோபுரத்தை இடிக்கணும்னு காக்கா நினைச்சு பிடிச்சு. அதனால ஒவ்வொரு கல்லா கொத்துது.
இந்த காக்கா எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்ம ஸ்ரீரங்கத்திலிருந்து தான் வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தை வீர வைஷ்ணவ காக்காயே, திருவானைக்காவல் சிவன் கோயில் கோபுரத்தை இடிச்சு தள்ளுன்னாராம். இது என்ன அநியாயத்தை பார்த்தீங்களா? இது அந்த காலம் சண்டை. சைவனும் வைஷ்ணவனும் பேசிக்கிட்டே போனாங்க. ஒரு செடி வந்தது, துளசி. வைஷ்ணவன் அந்த சுற்றி வந்தேன், கும்பிட்டேன். இந்த சைவன் அயோக்கியன் என்ன பண்ணான்னு தெரியுமா? துளசி செடியை எடுத்தேன், அப்படின்னா பின்னால் தேய்ச்சிட்டேன். அவனுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் சாமின்னு கும்பிடுறோம், நீ எடுத்து தேய்ச்சிட்டு போற. இது யாரு? இது எங்க சாமி. அதனால தான் அவன் எடுத்து தேய்ச்சான். இப்படி இவனுக்கு தாங்க முடியாத கோபம். டேய், எங்க சாமியை எடுத்து இப்படி தேய்ச்சி விட்ட. கொஞ்ச தூரம் போனாங்க, ஒரு செடி வந்தது. இந்த சைவன் அதை சுற்றி வந்தேன். வைஷ்ணவன் கேட்டான், அது என்னடா? இது எங்க சாமி. அப்படியா? அப்பவே எங்க சாமின்னு நான் சொன்னதுக்கு நீ எடுத்து பின்னால தேய்ச்சியா? இப்ப பாரு, உன் சாமிய நான் எடுத்து தேய்க்கிறேன். போனா செடியில் இருந்ததை உருகனா, எடுத்தான், கசக்கினான், பின்னால தேய்ச்சான். 5 நிமிஷம் எரியுது. ஐயோ எரி. செந்தட்டி வேணுமுன்னே சுத்தி இருக்கேன். அதை போய் இப்படி சண்டைகள் ரொம்ப நடந்துச்சு. மறக்காதீங்க, அருணகிரியார் 6 சமயத்தையும் ஒற்றுமைப்படுத்தியவர். மறக்கப்படாது. எங்க முருகனைத்தானே பாடணும், எதுக்கு பெருமாளை பாடுவானே? அழகா பாடுவார். எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என்கண் வருக, எனதாருயிர் வருக, அபிராம இங்கு வருக, அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் மருகா, குறவரிள வஞ்சி மருவும் அழகா. திருச்செந்தூர் திருப்புகழ். பெருமாளை பாடிவிட்டு அவனுக்கு மாப்பிள்ளையே பாரு. முருகனே பெருமாளே பெருமாளேன்னு பாடிவிட்டாரா? அப்போ பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஏம்மா, பெருமாளைத்தான் பெருமாளுங்கணும். இவர் முருகனே எல்லா பாட்டிலையும் பெருமாளே பெருமாளே பெருமாளே. அப்ப பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது? பெரிய பெருமாள், அவ்வளவுதானே. எந்த பாட்டில் வருது? பெரிய பெருமாள் எந்த பாட்டில் வருது? கருவின் உருவாகி வந்து, புரியுதா? உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர், உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனே, உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க, உரை புகழி ஊரிலன்று வருவோனேன், பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா, பகையசுரர் சேனை கொன்று அசுர அமரர் சிறை மீள வென்று பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே. பெரிய பெருமாளாம். உலக படம்னா பாம்பு படுக்கையாம். இப்படி எல்லாருக்கும் அம்பாளை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுவார். கடைசி அம்பாளுக்கு மகனே, சிவபெருமானே எழுதுவார் சிவனுக்கு மகனே, பிள்ளையாரே எழுதுவார் பிள்ளையாருக்கு தம்பியே. அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்தார். அவருக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? கலைகளை வச்சு சமயவாதிகள் சண்டை போடக்கூடாது, பட்டிமண்டபம் நடத்தப்படாது. அந்த காலத்தில் உண்மை பட்டிமண்டபம். இன்னைக்கு உள்ளதெல்லாம் சும்மா. இதுக்கு இது இது இவனா அவனா, இது நாளை கட்சியை மாற்றி போட்டாலும் 2 பேரும் பேசுவாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு கட்சி பேசினா அவன் அதை நம்பி பேசுவான். ஐயங்கார் ஆழ்வார்கள் அவங்கத்தான் பேசுவார். சைவர்கள் இங்கே தான் பேசுவாங்க, மாற்ற மாட்டாங்க. இந்த சண்டையே வேண்டாமடா. கலையே பதறி சமய நூல்களை கற்று கலைகளினாலே ரொம்ப மனசை ஓட விட்டு பதறி கதறி, அப்பா அந்த வரி ரொம்ப முக்கியம். கலைகளை கற்று கற்று வாதிடும் பொழுது கதறி பதறி தலையில உள்ள
மூளை கலங்குற மாதிரி. இதுக்கு ஏண்டா படிச்சு மதங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க? இன்னொன்னு தெரியுமா? அருணகிரியார் காலத்துல தான் இஸ்லாமியர்கள் உள்ள வந்தாங்க. இஸ்லாமியர்கள் உள்ள வந்தது எப்போ? 15ஆம் நூற்றாண்டு. இவர் என்ன பண்ணாரு? அவங்களையும் இழுத்து போட்டு விட்டாரு. முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? ராவுத்தனே. ஞாபகம் வருதாமா? கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக்கலவி கள்ளை மொண்டுண்டயர்கினும் வேல் மறவேன் முதுகூழி திரள் டுண்டுண்டு டிண்டென கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. முருகன் என்னைக்கியா ராவுத்தனானா? ராவுத்தன்னா என்னமா அர்த்தம்? ரவுத்துன்னா குதிரை மேல வர்றவன். அவங்க குதிரை மேல வந்ததுனால ராவுத்தன்னு பேரு. முருகனுக்கு என்ன பேரு வைக்கிறாரு? ராவுத்தன். அவனையும் பிடிச்சி இழுத்து போட்டாச்சு. முருகன் யாரு? ராவுத்தன். அப்போ நம்மாளு முடிஞ்சு வச்சு. மகா கெட்டிக்காரன். என்ன சொல்றாரு? கலைகளை படிச்சா கடவுள்கிட்ட சேர்க்கணும், கடவுளை விட்டு விலகப்படாது. கலை கடவுளுடைய திருவடிகளில் நிலையாகிறது, மற்ற இடங்களில் விலையாகிறது. உன்னை படிச்சின்னா அது கடவுள்கிட்ட எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பயன்பட வேண்டும். எம்.எஸ். சுப்பலட்சுமி அம்மா பாடுனாங்களா இல்லையா? எதுக்காக பாடினாங்க? இன்னைக்கும் திருப்பதிக்கு போனா அந்த பாட்டு கேட்குதா இல்லையா? என்னம்மா கேட்குதா இல்லையா? சுப்பிரபாதம் கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்குது. குருவாயூர் கோயிலுக்கு போறேன், டேப்பு அங்க பாட்டு ஓடுது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அப்படில இருக்கணும். கலை உன்னை கடவுளோடு சேர்க்க வேண்டுமே தவிர கடவுளை விட்டு விலக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? உன்னை படிச்சு அதுல வாதம் பண்ணி நாம் பெருசா நீ பெருசா, இதுவா அதுவா, இப்படி பண்ணி அந்த வாதத்தையே நினைச்சு மூளை குழம்பி போகுதே. ஐயோ, நான் இப்படியெல்லாம் இருக்கப்படாது முருகா. கலையே பதறி பதறானா? கலையை படிச்சு விட்டு பதறான். நான் தான் ஜெயிக்கணும், அவன் தோத்து போகணும். கலையே பதறி கதறி சொல்ற பொழுது கதறான். தலையூடு அலையே படுமாறு. தலைக்குள்ளே இருக்கிற மூளை, சில பேருக்கு மூளை இருக்கும், நீங்க வேற மூளை கலங்குற மாதிரி நான் கெட்டு போகலாமா முருகா? கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையேன். வேடர்கள் என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. அங்கே ஒரு கொடி, கொலை பண்ற வேடர்களுக்கு நடுவிலே ஒரு கொடி, பெண் யானை வள்ளி நாச்சியார். கொலையே புரி வேடர் குலப்பிடி. பிடினா என்ன அர்த்தம்? பெண் யானை. களிறுன்னா என்ன அர்த்தம்? ஆண் யானை. காளையார் கோயில்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கானப்பேர். ஆண் யானை முன்னால போகுமா பூவெடுத்துக்கிட்டு, பெண் யானை எல்லாம் பின்னால வருமா. காளீஸ்வரர் சந்நிதிக்கு போகுமா, பெண் யானை பூரா தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணுமா கோயில. ஆண் யானை பூவை போட்டு கும்பிடுமா. என்னங்க பிடியலாம் பின்சல பெருங்கைமா. கைமான்னா என்ன அர்த்தம்? கையை உடைய யானை, பெரிய யானை. தும்பிக்கை இருக்குல்ல, கையை உடைய மலை. கைமான்னா கையை உடைய மலை, யானை பெருசு. பிடியலாம் பின்சல பெருங்கைமா மலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. என்ன யானை? பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய். இங்க பெண் யானை யாரு? வள்ளி நாச்சியார். பெண் யானை எங்க போகும்? மலைச்சாரல்ல நிற்கும். மலை யாரு? நம்ம முருகன். வள்ளிங்கிற பெண் யானை போய் நிற்கிற மலை யாரு? முருகப்பெருமான். மலையே. இன்னொரு அர்த்தம், அது பெண் யானைன்னா இது ஆண் யானை, அப்படித்தானே? முருகன் மலை. கைமான்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? கையை உடைய மலை. அப்போ யானைக்கு இன்னொரு பேரு கைமான்.
மலை ஓரத்தில் மலையே நிற்கிறான்னா யானைக்கு மலைன்னு பேரு தானே, கையை உடைய மலை. அப்போ முருகப்பெருமான் ஆண் யானை, வள்ளி நாச்சியார் பெண் யானை. மலையே மலை கூறிடு வாகையனே. அது என்ன கூறிடு? கூறு வைக்கிறது. ஒரு மலை மேலே அம்பு விட்டாராம், இல்லை வேல் விட்டாராம், மலை 2 கூறா போச்சான். போச்சா? கிரவுஞ்ச மலை. சூரன் மலையா நிற்கிறான், 2 கூறா போச்சு. கூறிடு. கூறிடுன்னா என்ன அர்த்தம்? சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை, கூறு போட்ட. கூறுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் நம்ம தெருவில் கூறு கட்டி வச்சு விற்பாங்களா இல்லையா? கூறிடு. யமனுக்கு என்ன பேரு? கூற்றுவன்னு பேரு. ஏன் கூற்றுவன்னு பேரு? நம்மளை கூறு போட்டு விட்டாங்க. உடம்பு தனி, உயிர் தனி. உயிரை நான் கொண்டுகிட்டு போகிறேன், உடம்பை நெருப்பு கொண்டுகிட்டு போகும்னுட்டாங்க. நம்மளை கூறு போடுறான்ல, அதனால அவனுக்கு என்ன பேரு? கூற்றுன்னு பேர். மலையே மலை கூறிடு வாகையனே. மலையை கூறு போட்ட வேலை கைகளில் ஏந்திய பெருமானே. வாகையினா வெற்றி வேல். என்ன புரியுது இந்த பாட்டில்? கலையை படித்தா அதை கடவுளுக்கு பயன்படுத்தணும். வாரியார் சுவாமிக்கு பேச்சுக்கலை, இசைக்கலை, நாடகக்கலை. நடிப்பார், பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிற போது இந்த தோல் இப்படி குலுங்கும். அம்மா பார்த்துருக்கீங்களா? என்ன பாருங்க, 3ஐயும் கடவுளுக்கு கொடுத்த புண்ணியவான் வாரியார் சுவாமி. மறக்க முடியாது. அப்படி கொடுக்கணுமே தவிர கலை கடவுளுக்கும் உனக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப் பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. என்ன புரியுதுப்பா? கலை ஞானம் போதும், நாம் படித்ததெல்லாம் போதும், கடவுள்கிட்ட கொண்டே சேர்க்கலை, விளக்குது. அப்போ நாம் படித்தது போதும். ஏன் படித்தது போதும்? ஏன் தெரியுமா? நாம் படித்தது கடவுளை அடைகிறதுக்கு பயன்படலை. அந்த காலத்தில் அக்பர்னு ஒரு ராஜா, கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? அக்பர், ஹுமாயூனுடைய பிள்ளை அக்பர். அக்பருக்கு கலையில் ரொம்ப பிரியம். அக்பர் சபையில் தான்சேன் அப்படின்னு ஒருத்தர் நல்லா பாடுவார், தம்பூரா மீட்டி பாடுவார் தான்சேன். தான்சேன் பாட்டை கேட்டுட்டு அக்பர் அப்படியே மயங்குவார். ஒரு நாள் தான்சேன் சொன்னார், என் பாட்டு என்ன பாட்டு? என் குருநாதர் இருக்கார், பாபா ஹரிதாஸ், அவர் பாட்டை கேட்கணும் நீங்க, நல்லா இருக்கும். அப்படியா? அவரை கூப்பிடு. வரமாட்டார். ராஜா கூப்பிட்டா வரமாட்டார். துறவிக்கு வேந்தன் துரும்பு. நான் ராஜா கூப்பிட்டா ஓடியாருமே, நாளைக்கு சோறு போடணுமேன்னு. சன்னியாசிக்கு என்ன? பட்டணத்து செட்டியார் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். அந்த ஊர் ராஜா வந்தான். செட்டியார, எனக்கு கடன் வேணும்னா உங்ககிட்ட வந்து கேட்பேன். நீ இன்னைக்கு சன்னியாசியா சுடுகாட்டில் இப்படி படுத்து கிடக்கிறியே, கோமணத்தை கட்டிக்கிட்டு என்னத்தை கண்ட? பட்டணத்தார் சொன்னார், நீ நிக்கிற, நான் படுத்து கிடக்கிறேன். உன்னை கண்டா எந்திரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. துறவிக்கு வேந்தன் துரும்பு. தான்சேன் என்ன சொன்னான்? பாபா ஹரிதாஸ் நாம் கூப்பிட்டால் வரமாட்டார். அப்ப நம்ம அங்க போயிடுவோம். அவர் எங்கே இருக்கார்? காட்டுக்குள்ளே இருக்கார். நம்ம போயிடுவோம். ராஜாவை போகக்கூடாது. மாறு வேஷம் போடு. 2 பேரும் மாறு வேஷம் போட்டு போயிட்டாங்க. பாபா ஹரிதாஸ் குடிசைக்குள்ள இருக்கார். வெளியில ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. உள்ள அருமையா பாடுறார். பாட்டு காதல விழுகுது. எங்கிருந்து வருகுவதோ ஒலி யாவர் செய்குவதோ காற்றினிலே வருங்கீதம். எம்.எஸ். சுப்பலட்சுமி பாட்டு. அந்த காலம் காற்றினிலே வருங்கீதம். எல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஆகா, நல்லா இருக்கே. அக்பர் வெளியில வந்தார்.
தான்சேன், அது என்ன ஓம் பாட்டை விட அவர் பாட்டு நல்லா இருக்கே, எதுனால? தான்சேன் சொன்னார், மகாராஜா, நான் உங்களுக்காக பாடுகிறேன். பாபா ஹரிதாஸ் பகவான் ராமனுக்காக பாடுகிறார். அம்மா, கடவுளை பற்றி பேசினா 4 பேர் கேட்பாங்க. என்னை பற்றி நான் பேசினா கொஞ்சம் யோசிங்க. இப்போ இத்தனை பேர் வந்திருக்கீங்க. நான் என்னை பற்றி நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன், கண்ணை மூடிக்கிட்டு பேசிட்டு திறந்தா மைக்கு போடுறவர் கூட இருக்க மாட்டார். எந்திரிச்சு ஓடி போயிடுவார். போடா, நீ உன்னையே பேசிக்கிட்டு இருக்கிற. அதுதான்மா, கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? கலை பயன்பட வேண்டும். உனக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடு. திருப்புகள் எனக்கு ராகமெல்லாம் தெரியாது, கவலைப்படாதே. கோலை மிடராக ஞானசம்பந்த சுவாமி சொல்றார், கோலை மிடராக. சடி கட்டுது, பாட முடியல, போயிட்டு போகுது. பகவான் உன் மனசத்தாண்டா பார்க்கறான், நீ பாடுறதையா பார்க்கறான். மனசு சுத்தமா இருந்தா, கோலை மிடரா இருந்தா என்ன கெட்டு போச்சு? பாடு. கடவுள்கிட்ட போய் நிக்கணும். சமய விரோத சாங்கலை வாரதியை நீந்த ஒணாது. திருப்புகள் என்ன புரியுது? கலை கடவுளுக்கு துணையாக்க வேண்டுமே தவிர கடவுளை அடைவதற்கு தடையாக கூடாது. அடுத்து 33வது பாட்டு. சிந்தாகுலையில் ஒடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்த ஆகுல, ஆகுலம்னா கவலை, ஆகுலம்னா கஷ்டம். சிந்த மனசுல கஷ்டம். எதனால? குடும்ப வாழ்க்கையில இருந்தா மனசுல கவலை வருமா வராதா? சத்தியமா வரும். ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கணவனும் மனைவியும், நல்ல தூக்கம். இந்த பய தூங்கினவன் என்னமோ விழிப்பு வந்துச்சு. முழிச்சு பார்த்தேன், இந்த பொண்ணு பர்சில் இருந்து என்னமோ ஒரு படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு. அந்த காலம் பர்சில் இருந்து ஒரு படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் படத்தை இவ பார்க்கறா. இந்த ஆண்களுக்கே உள்ள கேவலமான சந்தேகம். யாரோ படத்தை பார்க்கறா. மறுநாள் அவ குளிக்க போற போது பர்ஸை எடுத்து பார்த்தா இவன் படம். இவன் படம். இவனுக்கு எப்படி இருக்க? என்னடா இது கேட்டு விட்டேன். அதென்ன பரிசுல எம்படத்தை வச்சு ராத்திரிக்கு பார்க்குற, பகலைக்கு பார்க்குற? வேணாங்க, நான் சொல்லலை, சும்மா சொல்லு. எனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் உங்கள் படத்தை எடுத்து பார்ப்பேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டோமே, இதை விட மோசமான கஷ்டமா வரும்? வராது, திருப்தி ஆயிடுவேன். இந்த பயலுக்கு எப்படி இருக்கு? கவலை இல்லாத வாழ்க்கை கிடையாது. கணவனும் மனைவியும் ஜோசியங்கிட்ட போனாங்களாம். ஜோசியன் கையை பார்த்தானா, இந்த கணவன் கையை பார்த்தானா. 2 பேரும் இப்படியே 100 வருஷத்துக்கு இருப்பீர்கள். கணவன் கேட்டானா, அதுக்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா? ஐயோ, 100 வருஷத்துக்கா? நான் என்னத்துக்கு ஆவேன்? பரிகாரம் இல்லையா? கவலை உண்டு. அதான் சிந்த ஆகுல இல்லொடு. இல்லைன்னா இல்வாழ்க்கை. இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக. இல்லைன்னா இங்கே இல்வாழ்க்கை. சிந்தாகுல இல்வொடு. இல்லம், இல்லறம் கஷ்டம்தான். செல்வம், செல்வம் நல்லதா கஷ்டமா? கொஞ்சமா இருந்தா நல்லது, நம்மளை காப்பாற்றும். ரொம்ப இருந்தா அதை காப்பாற்ற தெரிஞ்சு அலைஞ்சு நம்ம செத்து போவோம். வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸு, அந்த டேக்ஸு, இந்த டேக்ஸு. ஐயோ ஐயோ, பட்ஜெட் வரப்போகுதே, பட்ஜெட்டில் என்ன போடுவானா என்னமோ தெரியலையே, நம்மளை அது தொலைச்சு விடும். சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும். மனத்துக்கு வருத்தம் தரக்கூடிய இல்லறம், செல்வம், இந்த 2 விந்த அடவி. அதென்ன விந்த அடவி? விந்திய மலைக்கு பக்கத்தில் அடர்ந்த காடு.
விந்திய மலை நம்ம தமிழ் இந்தியாவை ரெண்டா பிரிக்கும். இங்கிட்டு தென்னாடு, அங்கிட்டு வடநாடு. விந்திய மலை, விந்திய மலையை ஒட்டி காடு. இந்த காட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? உள்ள புகுந்தா வர முடியாது, சுத்திக்கிட்டே இருக்கும். இல்லறமும் அப்படித்தாண்டா, உள்ள புகுந்த வர முடியாது. காலை இழுத்துறலாம்னு அழுத்தினா புத சேரு மாதிரி உள்ளுக்கு போயிரும். சிந்தா குலையில்லோடு செல்வம் எனும் இந்த ரெண்டும் எப்படி? விந்த அடவி, அடவின்னா காடு, விந்தான்னா விந்திய மலை. விந்தாடவி என்று விட பெறுவேன். இதையெல்லாம் நான் எப்ப விட போறேன்? மனுஷனுக்கு ரெண்டு பற்று. பொண்டாட்டி மேல காதல், பிள்ளை மேல பாசம், என் உயிர் மேல எனக்கு பாசம். இதுக்கெல்லாம் பேரு உயிர் பற்று. என் காரு மேல பிரியம், எங்க வீட்டு மேல பிரியம், ட்ரெஸ்ஸு மேல பிரியம். இது பொருட்பற்று. இல்லறத்திலும் செல்வத்திலும் சிக்கிக் கொண்டவன் வர முடியாது. ஒரு இடத்துல ஒரு பானை, காட்டு பக்கம், பானைக்குள்ள 100 பவுன். ஒரு பவுன் 1,00,000 தாண்டிடுச்சுங்க. தெரியுதா? இனிமே தங்கம்னு பேர் வச்ச கூட மதிப்பு எகிரி போச்சு. தங்கத்துக்கு மதிப்பு அப்புறம். எனக்கு தெரிய ஒரு பவுன் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1972 ஒரு பவுன் 150 ரூபா. 3 பவுனுக்கு ஒரு சங்கிலி 500 ரூபா. கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 500 ரூபா. இப்போ பயமா இருக்கு. 3 பவுனா 3 லட்சத்துக்கு மேல கூலி சேதாரம். அப்புறம் அப்பவே வாங்கி வைக்காம போச்சு. இல்ல, அப்படித்தான் தோணும். விலை அப்படி ஆகி போச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? விடாது. இது நம்மளை சுத்தி சுத்தி வரும். எங்கே இருந்தாலும் நீ இதற்குள் சிக்கிக் கொள்ள வேண்டும். உயிர் பற்று, பொருட்பற்று உன்னை விடாது. இது விந்திய மலை மாதிரி. சிந்தாகுலையில்லோடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன். மந்தாகினி. யார் மந்தாகினி? கங்கைக்கு இன்னொரு பேரு மந்தாகினி. நீங்க நார்த்தில் போங்க, நம்ம கேதார் பத்ரி போறோம்ல, ஓடி வர்ற நதி அதுக்கு மந்தாகினின்னு பேர். மந்தாகினி என்பது கங்கைக்கு உள்ள இன்னொரு பெயர். இவன் கங்கையில இருந்தான்ல, காங்கேயன் இல்லையா? அதனாலே மந்தாகினி தந்தன் வரோதயனே. வரோதயன்னா எல்லாருக்கும் வரம் கொடுப்பவன். வரதமூர்த்தி. ஒரு கை இப்படி வச்சிருப்பான், ஒரு கை இப்படி வச்சிருப்பான். இது அபயம், இது வரதம். கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணும்? இந்தா. இது வரதம், இது அபயம். முருகப்பெருமான் யாரு? அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே. உனக்கு என்ன வேணும்? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. ஏண்டா, நேத்து கேட்ட, முந்தானத்து கேட்ட, தினம் எங்கிட்ட வந்து தான் கேட்கிற, வேற யார்கிட்டையும் போகக்கூடாதா அப்படின்னு சொல்ல மாட்டானா? கொடுப்பானா? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாள். அவனுக்கு வரோதயன்னு பேர். வரதமூர்த்தி. கந்தா. கந்தன்னா சேர்க்கப்பட்டவன். கந்தன்னா கட்டுத்தறி. ஒரு பசுமாடு கட்டுத்தறிகளை கட்டிடுவாங்க. கவுறு நீளத்துக்கு மேயும், வெளியே போக முடியாது. கந்து கட்டும் தறி. யானை கட்டும் தறி, அதுக்கு கந்துன்னு பேர். நம்மளை கட்டு போடுற தறி முருகப்பெருமான், கந்தன்னு பேர். முருகா, அது அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். முருகன் என்பது அற்புதமான திருநாமம். சாகுற போது முருகா 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 சொல்லிக்கிட்டு சாகணும். ஞாபகம் வச்சு. அதுக்கு என்ன செய்யணும்? எப்போ கீழே விழுந்தாலும் முருகா, யாரு வந்தா முருகா,
தன்னை அறியாம சாகுற போது முருகான்னு வரணும். அறிஞ்சு வராது, அறிஞ்சு ஒரு காலும் வராது. இந்த அவனை விட்டுட்டு சாகுறனே. ஒரு ஆள் சாக கிடந்தாரு, பிள்ளைகள்லாம் வந்து நிற்கிது. ஏய் கோவிந்தா இங்கே வாடா, எய்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 8000 தரணும், குறிச்சுக்கடா. நான் போனா வரமாட்டேன். அடுத்த விட்டு அம்புஜம்மாள் நமக்கு 5000 தரணும். பயலுக சரி 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 குறிச்சுக்கிட்டாங்க. 3வது வீட்டு முருகப்பனுக்கு நம்ம 3000 கொடுக்கணும். ஐயையோ எங்கள் அப்பா காய்ச்சல்ல உளர்றாரே. எதிர்த்த விட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட 8000 வரணும்ன பொழுது சந்தோஷமா இருந்துச்சு. 3வது விட்டு முருகப்பனுக்கு 3000 கொடுக்கணும். உளர்றாரே. எல்லாம் சுத்தி நிற்பான், ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் முருகா உன் பேரு வராது, வரணும். கந்தா முருகா கருணாகரனே, சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன். ஒரு கதை சொல்ல வந்தேன். ஒரு புதையல், தங்கத்தை போகணும், தங்கத்துக்கு பின்னாலே போயிட்டோம். உள்ள என்ன இருந்துச்சு? 100 பவுன் இருந்துச்சு. ஒரு முனிவர் அந்த பக்கம் வந்தார். ஐயோயோன்ட்டு ஓடி போயிட்டார், தொடலை. 3 திருட்டு பயலுக எய்த்தாப்பழம். டேய் அங்கே போகாதரா, பிசாசு இருக்கு, பிசாசு அடிச்சுவிடும். யோ நான் தினம் இந்த பக்கம்தான் போகிறேன், பேயாவது பிசாசாவது, போயா சன்னியாசி. உள்ளே போனாங்களா, மூட்டை குடம் 100 பவுன் தங்கம். ஆகா சாமி புரியாத சாமி, இதை போய் பிசாசுங்கிறார். 3 பேரும் பங்கு போட்டுக்குவோம், ஆளுக்கு எடுத்துக்கிட்டுருவோம். உனக்கு 33, உனக்கு 33, உனக்கு 33. ஐயையோ ஒன்று மிஞ்சுமே, யார் எடுத்துக்கிறது, என்ன பண்ணுறது? இரு யோசிப்போம். 2 பேர் என்ன சொன்னாங்க? பசிக்குது, நீ போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா, நாங்கள் இங்கே உட்காந்து இதை பார்த்துக்கிறோம், சாப்பிட்டு யோசிப்போம். சரி, அவன் சாப்பாடு எடுக்க போயிட்டான். இவங்க 2 பேரும் திட்டம் போட்டாங்க. அண்ணே ஆளுக்கு 50 எடுத்துக்கிட்டுருவோம், டிவிசிபிள், எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். ஆளுக்கு 50 எடுத்துக்கிட்டுருவோம், அந்த பயலை ஒழிச்சு விடுவோம். எப்படி வர விட்டு கையலம்பணும்னு அந்த கிணத்தடிக்கு கூட்டிக்கிட்டு போவோம். கையலம்புற போது கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவோம். ஆமாடா கெட்டிக்காரத்தனா, ஆளுக்கு 50 பவுன் கிடைக்கும். திட்டம் போட்டாங்க. வந்த உடனே சரி சாப்பிடுவோம், கையலம்பணும் வாடான்னாங்க. 3 பேரும் போனாங்க, அவனை தள்ளி விட்டாங்க உள்ளுக்கு. அவங்க தான் முடிஞ்சு போச்சு. வந்தாங்க, ஆகா ஆளுக்கு 50, சந்தோஷம், உட்காரு, பங்கு போட்டுக்குவோம். அண்ணே பசிக்குது, சாப்பிட்டுட்டு பங்கு போட்டுக்குவோம். சரி இந்தா உனக்கு இந்த பொட்டலம், அவன் 2 பொட்டலம் நமக்கு வாங்கியிருக்கேன், இந்தா. சாப்பிட்டாங்களா, செத்து போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணிவிட்டான், இவங்க 2 பேரையும் தொலைக்கணும்னு விஷம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். நம்ம தான் எடுத்துக்கணும். 100 தங்கம் இல்லை, 100 பவுன்ல. முனிவர் வந்து பார்த்தாரு. சொன்னண்டா கெட்டு போனீங்களே, இந்த பிசாசு சாப்பிட்டு பிடிச்சே. பணம் வந்துட்டா எப்படிப்பட்டவன் மனசும் மாறி போயிடும். உங்க சிவகாசியிலே உள்ள தொழில் அதிபர்கள், பெரும் பணக்காரர்கள் இந்த அருணகிரிநாதர் சபை, மாதர் சபையை 80 வருஷமா கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 கோடி நன்றி சொல்லி பாராட்டணும். என்ன வேடிக்கையா? பணம் சேர்ந்தா ₹1 கொடுக்க மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? இட்லி கொடுத்தீங்கன்னா 4 இட்லி சாப்பிட்டா 5வது இட்லி போதும்ன்றேன். இந்த ராஜவல்லி அம்மா தினம் சாப்பாடு போடுறாங்க, 3 இட்லிக்கு மேலே உள்ளே இறங்காது. கட்டாயப்படுத்தினா 4 இட்லி, அதுக்கு மேலே முடியாதுல்ல. காசு கொடுத்தா என்னங்க கொடுங்க, இந்த பையி சில பேர் முழங்காலில் பை வைக்கிறாங்க, காசை வாங்கி சொருகிறதுக்கு.
ஆசை விடுமா? சாப்பாடு அதிகமா வந்தா போதும்ன்றவன் முடியாது. இந்த பணம் சேர சேர இன்னும் சேரணும் இன்னும் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் கூடிடும். எக்கனாமிக்ஸில் லா ஆஃப் டிமினிஷிங் உட்டிலிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் உட்டிலிட்டி படிச்சிருக்கீங்களாம்மா? டிமினிஷிங் மார்ஜினல் உட்டிலிட்டிம்மா. 4 இட்லி கொடுத்தா அதில் வரக்கூடிய இன்பத்தை விட 5வது இட்லியில் வர்ற பயன்பாடு கம்மியாகத்தானே இருக்கும். பணம் அப்படி இல்லை, வர 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 பயன்பாடு கூடிக்கிட்டே இருக்கும். பிசாசு அதனால என்ன சொன்னார்? செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், சிந்தாகுலையில்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே. திரும்ப வழி தெரியாமல் சிக்கக்கூடிய காட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், முருகா எனக்கு நல்ல வழியை காட்டு. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும், அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இதுதான் இந்த பாட்டு. எதுக்கு என்ன கேட்கிறாரு? எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், முருகா உன் திருவருள் போதும். 34வது பாட்டு. சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். அழகான பெண்ணை பார்த்தா புத்தி அவ பின்னாலே போகுது. ஏன்? அவ அலங்காரம் வேற பண்ணிக்கிட்டு வர. அதுதான் வினை. அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிக்காம வந்தா பாப்பமா? என்னம்மா, பழனிக்கு பாத யாத்திரை போவோம். ஒரு 19 வருஷம் போயிருக்கேன். இந்த மாப்பிள்ளைகள், புது மாப்பிள்ளை இருக்கேன் பாருங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு அப்பத்தான் வருவாங்க. ஏண்டா பொண்ணு வீட்டில் போய் பார்க்க வேண்டியதானே? அப்ப மேக்கப் போட்டுருவாங்க, பொண்ணு மாதிரி காட்டிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பொண்ணு மாதிரி இல்லைன்னு அர்த்தம். பழனி பாத யாத்திரையா இருந்தா எல்லாம் பாதையில் நடந்து ஓஞ்சி தூங்காம கஷ்டப்பட்டு போகுமா? ஒரிஜினல் பியூட்டியை கண்டுபிடிச்சு விடலாம். அதனால எங்க பார்க்கலாம் பொண்ண? பாத யாத்திரைகளை அடப்பாவி, பழனி ஆண்டவனை பார்க்கறதுக்கு தாண்டா பாத யாத்திரை, இந்த பாவமார பார்க்கறதுக்கா பாத யாத்திரை? அலங்காரம். ஏன் பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிறா? ஏம்மா எதுக்கு அலங்காரம்? அவளுக்கு அவ உடம்பு தெரியாதா? அடுத்தவன் நம்ம மேல விழுகணும், அதுக்கு தானே அலங்காரம். நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றார். சிங்காரமடந்தையர், சிங்காரம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பெண்கள் தீ நெறி போய், தப்பான பாதையில போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். யார்கிட்ட கேட்கிறாரு? முருகன்ட்ட. ஏன்? ஐயா நீ தானே சிவபெருமான் கண்ணிலிருந்து வந்த. ஆமா, சிவபெருமான் கண்ணு தானே காமனை எரிச்சுது. ஆமா, காமனை எரிச்ச கண்ணு தான் ஐயா எனக்கு பெண்கள் பால் செல்லக்கூடிய மனசை மாற்ற முடியும். காமனை எரித்தது நெத்தி கண்ணு, கந்தனை கொடுத்தது நெத்தி கண்ணன். சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். தீநெறின்னு கெட்ட வழி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. சினிமா நடிகை பின்னால போறேன், நம்ம வீட்டுக்காரிய விடவா இந்த சினிமா நடிகை நல்லா இருக்கா? யோசிங்க. வீட்டுக்காரி மகாலட்சுமி இருக்கா, இந்த சினிமா நடிகை பார்த்து ஈனிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏன்? அவ அலங்காரம் பண்ணிக்கிட்டு வரா. இந்த பையன் இந்த அலங்காரத்தில் ஏமாந்து போயிடுறேன். மேக்கப்பை கலைச்சா பார்க்க முடியாது. அதான் சிங்கார மடந்தையர் தீநெறிங்கிறாரு. சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். மேக்கப் போட்டுத்தான் நடிகை நம்மளை இழுத்து விட்டா. சில சொற்பொழிவாளர்கள் கூட இந்த காலத்தில் மேக்கப்பெல்லாம் போட்டுத்தான் வர்றாங்க. பார்க்குறோமா இல்லையா? அதுதான் என்னமோ தெரியல, ஒரு ஆசை, இயல்பு. சரி விடுங்க. சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். சங்கிராமம். சங்கிராமம்னா சண்டை, சிகான்னா மயில். சிகாவல சண்டை செய்யக்கூடிய மயிலின் மீது வரும் பெருமானேன். சிகான்னா மயில். சங்கிராம சிகாவல.
சண்டை செய்யக்கூடிய சண்டையில் வலிமை பெற்ற மயிலில் வரும் பெருமானே ஷண்முகனே ஆறுமுகம் பெற்றவனே கங்கா நதி பால கங்கையினுடைய பிள்ளையே கிருபாகரனே ஆகரன்ன உடம்பு கிருபையின கருணை கருணையே உடம்பாக உடையவன் கருணாகரன் கிருபாகரன் கருணாகரன் ஆகரம்னா உடம்பு தமிழாகரர் தமிழாகரர்னு குன்னக்குடி ஆதீனத்தில் பட்டம் கொடுப்பாங்க தமிழாகரர்னா தமிழையே உடம்பாக உடையவர் கங்கையினுடைய பிள்ளை ஏன் கங்கையினுடைய பிள்ளைங்கிறாரு அம்மா இப்போ சொல்றேன் காசிக்கு போயிருக்கீங்கள்ல கங்கையில் குளிச்சிருக்கீங்கள்ல நான் 1999 இதுவரைக்கும் சுமார் 20 முறை காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்பப்போ போவேன் சார்ஜ் போட்டுக்குவேன் இதுக்கு சார்ஜ் போடணும்ல காசியில் கங்கையில் குளிக்கிறோம் பிணம் எரியும் அள்ளி விட்டுருவாங்க குழந்தை செத்து போகும் அப்படியே விட்டுருவாங்க போட்டில் போகிற போது அது அப்படியே இந்த குழந்தை அப்படியே கிடக்கும் தண்ணியில் வரும் எப்படி இருக்கும் சில பேருக்கு ராத்திரி தூக்கம் வராது ஏண்டான்னா அந்த குழந்தை என் பக்கத்தில் படுத்து கிடக்குதுங்கப்பா ஒரு நாளைக்கு நீயும் நான் அப்படித்தாண்டா ஆக போகிறோம் பயமாக இருக்குமில்ல காசியில் கங்கை இவ்வளவு பணம் விழுகுதே கங்கை தண்ணி சுத்தமாக இருக்கு அது எப்படி தெரியுமா தெரியாதா வெளிநாட்டுக்காரன் வந்து கங்கை தண்ணியை எடுத்தான் பாக்டீரியாவை உள்ள போட்டான் 6 மணி நேரம் செத்து போச்சு கிளீன் கங்கையில எந்த அசுத்தம் சேர்ந்தாலும் 6 மணி நேரத்தில் அந்த அசுத்தம் அழிந்து போய்விடும் கங்கை தூய்மையோடு இருக்கும் முருகா நீ கங்கையினுடைய பிள்ளை இல்லையா நான் அசுத்தம் இல்லையா உங்ககிட்ட கொண்டாந்து போட்டா இந்த அசுத்தம் தீர வேண்டாமா கங்கா நதி பால கிருபாகரனே இன்னைக்கும் கங்கையில போய் குளிங்க நல்லா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கங்கையில் போய் குளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சூரிய உதயம் வர்ற பொழுது கங்கைக்கரையில் நின்று பாருங்க மனசு நிர்மலமாக இருக்கும் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீது இதுபோல் பிரிதில்லையே இன்னரும் நீர் கங்கை யாரெங்கள் யாரு இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே கங்கையை பூரா இப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க முந்தியெல்லாம் வழுக்கும் அநியாயத்துக்கு வழுக்கும் உருண்டுருவோம் பிரதமர் மோடி ஐயா அது அவர் தொகுதி அருமையா பண்ணி காசியையும் கங்கையவும் உலக புகழ் பெற்ற இடமாக மாற்றி விட்டார் அந்த புண்ணியவானுக்கு நம்முடைய மனங்கனிந்த வாழ்த்துக்கள் நன்றி முருகா ஒரு முகம் பார்த்தாலே போதும் என்னுடைய காமம் ஒடியும் நான் இந்த பெண்களுடைய அழகு அலங்காரத்திலே மயங்கக்கூடாது இது 34ஆம் பாட்டு 35வது பாட்டு விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்களெந்தருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே இந்த உடம்பு விதி காணும் உடம்பு அது என்ன அப்படின்னா என்ன நான் முந்தி பண்ண எனக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு அப்படித்தானே ஒரு மரத்து பழம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மாமரம் 50 பழம் ஒரே சுவையா இருக்கும் அடுத்த மாமரத்துல தான் சுவை மாறும் ஒரு தாய் வைத்து பிள்ளை ஒரே மாதிரி இருக்க மாறுபடுதா 5 பிள்ளை 5 மாதிரி இருக்கே ஏன் வெனைக்கு தகுந்தாப்புல உடம்பு அவனவன் பண்ணன வெனைக்கு தகுந்தாப்புல அவனவனுக்கு உடம்பு ஆமா இந்த உடம்பை வச்சு கல்யாணம் பண்ணி இன்னொரு பிள்ளைய பெற்று இன்னொரு உடம்பை உண்டாக்கி விட்டேன் அப்போ பழைய விதியை அனுபவிப்பதற்கும் வேறொருவனுடைய விதியை அனுபவிக்க உடம்பு கொடுப்பதற்கும் இந்த உடம்பு தானே காரணம் இந்த உடம்பு எப்படி வந்துச்சு நான் பண்ணின வினையை அனுபவிக்க வந்துச்சு இது என்ன பண்ணுது இன்னொரு உடம்பை உண்டாக்கிட்டு சாகுது அந்த உடம்பு எதுக்கு வினையை அனுபவிக்க அதனால இதுக்கு என்ன பேரு விதி காணும் உடம்பு விதினா என்ன நன்மை தீமைகளை அவனவன் செய்த புண்ணிய பாவங்களை அனுபவித்து இன்ப துன்பங்களை அடைய வேண்டும் என்று விதிக்கப்படுவது விதி விதி காணும் உடம்பை விடாவினையேன் இன்னும் இந்த உடம்பை விட மாட்டேங்கிறேன்
மாணிக்கவாசக சாமி சொல்லுவார், இந்த பொய்யான உடம்பை விற்றணும், பொய்யில் கிடந்து புரளாதே அப்படிம்பார். தன்னை இழந்த அடியார்கள் ஆண்டவனோடு இணைவார்கள். விதிகாணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய். நல்ல கதிக்கு நாம் போகணும். அதுக்கு உன் திருவடியை கொடு. உன் திருவடியை கொடுத்தாத்தான் நான் இந்த உடம்பை விட்டுட்டு போக முடியும். விதிகாணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய். சரி, அடுத்த வரி ரொம்ப முக்கியம். மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. முருகனை தேடினாரா, தேடி போனாரா? நாரதர் எதிர்த்தாப்புல வந்தார். அருணகிரி எங்க போற? முருகனை தேடி போறேன். இப்போ ஒத்து வராது, பார்க்காதே. ஏன்? அவர் திருத்தணியில வள்ளியோட உட்கார்ந்து இருக்காரு. அங்க போய் பார்த்தா வள்ளி நாச்சியார் உட்கார்ந்து இருக்க, முருகப்பெருமான் அவ காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மதி வாழ் நுதல் வள்ளி. சந்திரன் போன்ற பிறை போன்ற நுதலை உடைய வள்ளியை தவிர வேறு யாரையும் துதியாத பெருமான். நம்ம தேவில போல் இருக்கே. மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா. இப்படி ஒரு விரதமா? சில பேர் பட்டினி இருப்பாங்க, விரதம். கந்தர் சஷ்டி 6 நாள் பட்டினி, விரதம். சில பேர் மத்தியானம் மட்டும் சாப்பாடு, விரதம். சில பேர் காலையிலையும் மத்தியானமும் சாப்பாடு. சில பேர் காலையில் 9லேருந்து 12 வரைக்கும் விரதம். இந்த உண்ணாவிரதம் இருக்கான் பாருங்க, காலை பலகாரத்திலிருந்து மத்தியானம் சோறு வரைக்கும் நான் உண்ணாவிரதம். விரதம் இருக்கமா இல்லையா? முருகனுக்கு என்ன விரதம்? வள்ளியை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன். துதியா விரதா, விரதம். மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. தேவர்களுக்கு அரசனே, மண்ணுக்கு அரசனே, வள்ளியை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன் என்று விரதம் எடுத்தவனே. இது என்ன அர்த்தம்? அன்னைக்கே சொல்லிட்டேன். வள்ளிங்கிறது யாரு? ஒரு அழகான பொண்ணு இல்ல, அடியார்கள் அன்பு. அடியார்கள் அன்பு, அன்பு செய்யக்கூடிய அடியார்களுக்கு வள்ளின்னு பேர். அப்ப என்ன புரியுது? அடுத்த பாட்டு வர்ற பொழுது இன்னும் தெளிவா புரியும். அடியார்களுக்கு பேர் என்ன? வள்ளி நாச்சியார். எல்லாரும் முருகனை கும்பிடுறாங்க, முருகன் அடியார்கள் காலில் போய் விழுந்து கிடக்கிறான். மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா அடியார்னா யாரு? தன்னை இழந்தவர்கள். யானாகி வெறும் தன்னை இழந்து, ஞாபகம் வருதா? தானாய் நிலை நின்றது தற்பரமே. யானாகிய என்னை இழந்த, அதான் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. தன்னை இழந்தவர்கள். நான் இல்ல, முருகன்தான். எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆணவம் கிடையாது. உள்ள யார் இருக்கா? முருகன். யாரு பேசுறா? முருகன் பேசுறா. நின்னு வச்ச, அவன் நிறுத்தி விட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என்னை இழந்த நலம். அந்த அடியார்கள். ஒன்று கேட்குறேன், முருகனுடைய அருள் நம்ம கிட்ட வருதே, அது அதிகமா? முருகன் மீது நம்ம அன்பு செலுத்துறமே, இது அதிகமா? என்னம்மா? அருளா அன்பா? அருள். நம்ம செலுத்துற அன்பு ஒண்ணுமில்ல, அவன் கொடுக்கிற அருள் எல்லையற்றது அப்படின்னு திருவாசகம் ஞாபகம் வருதா? இல்லம்மா, இல்லம்மா, அதுவும் இல்லை. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. திருவாசகம். அன்பு செலுத்துறானே, அவனை விட அன்பு செலுத்தக்கூடிய பெருமானே. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி, வார்ந்த நஞ்சை இன்று வானோர்க்கு அமுதமீ வள்ளல் போற்றி. நம்மளை விட ஆண்டவனுடைய அருள் ரொம்ப அதிகம். அதனால அது வள்ளி காலில் விழுகிறான்னா என்ன அர்த்தம்? நம்ம காலில் அவன் விழுகிறான்னு அர்த்தம். நம்ம அன்பு அதுக்கு மரியாதை கொடுக்கிறான், விரதம் எடுக்கிறான். சுருக்கமா சொல்லுங்க சார். ஆணவம் போயிட்டா
ஆண்டவன் வருவான். ஆணவம் இல்லாதவர்கள் தான் வள்ளி. நான் கும்பிட்டேன். கும்பிடுறதுல கூட ஆணவம் இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவேன், 19 வருஷமா நான் இந்த முருகனை தினம் பூஜை பண்றேன். சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, ஆணவம் வந்துடும். அடியார்கள்ல நான் தான் தலைவர், சொல்லாதே, அதுல கூட ஆணவம் வரப்படாது. நான் கடைசியா நிக்கிறேன், அன்டு தி லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம், அப்படித்தான் சொல்லணும். அடியாரோடு இணங்குவதுதான் வள்ளியை வணங்குவது. விதிகாணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர் களலென்றருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாம் சுரபூபதியே. நின் களலினை காட்டி காய மாயத்தை கழித்தருள் செய்வாய். அடுத்து 36ஆம் பாட்டு. நாதா குமரா நம. அப்பா, தலைப்பு வந்துருச்சப்பா. 36வது பாட்டு. நாதா குமரா நம என்றனார். ஓதா என ஓதியது பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே. சிவபெருமான் வந்து நிற்கிறாராம். பிரம்மா நடந்து போனாரு. முருகன் உட்கார்ந்து இருக்காரு. முருகனை பார்த்து ஒரு கும்பிடு போடலாம்ல. சின்ன பையன், நாம் பார்க்க பிறந்த பையன். நம்ம சொல்றோம்ல, அவன் நீ கலெக்டர் ஆயிருப்பேன், நாம் பார்க்க பிறந்த பையன். இதன் திமிருங்கிறது. கும்பிடாம போயிட்டார். வீரபாகு, அது யாரு? பிரம்மா. கூப்பிட அந்த ஆளை. முருகன் கூப்பிட்டாச்சு. வீரபாகு கூப்பிடுறார். எப்படி ஏன் 4 முகம்? பிரம்மாவுக்கு எத்தனை முகம்? ஏன் 4 முகம்? யாரா நம்மளை எப்படி கூப்பிடுறது? உன்னை 6 முகம் கூப்பிடுது. புரியுதா? டே, உன்னை விட பெரிய ஆள்றா மடையா. உனக்கு 4 தானடா, அங்க 6ரா. இந்த இவர் யாரு? வாரியார் சாமி. வாரியார் சாமி அவர் சொன்னதுங்க. ஏன் 4 முகம்? உன்னை 6 முகம் கூப்பிடுதரா. ஓடியாந்துட்டாரு. வந்து காலில் விழுந்தாரு. நீ யாரு? பிரம்மா. உனக்கு என்ன வேலை? படைப்பது. படைப்புக்கு எது அஸ்திவாரம்? வேதம். உனக்கு வேதம் தெரியுமா? தெரியும். சொல்லு. ஓம். நிறுத்து நிறுத்து. அது என்ன ஓம்? பிரணவம். பிரணவமா? அப்படின்னா என்ன? அதுக்கு அர்த்தம் சொல்லு. ஐயோ, தெரியாது. பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாத நீ படைத்தால் உன்னால் படைக்கப்பட்ட உடம்புகள் கெட்டில்லையா போயிடும். அறிவோடு இருக்காதே. என்ன அநியாயம் பண்ற? தகுதி இல்லாதவனுக்கு வேலை கொடுக்கலாமா? அப்பவே கொடுத்துருக்காங்க. யாரு சிபாரிசோ, எந்த கட்சியோ, என்னமோ புரியல. தகுதி இல்லாதவனுக்கு வேலை கொடுக்கலாமா? 4 தலைகளையும் கொட்டுனாராம். நமக்கெல்லாம் ஒரு கொட்டுத்தானே கொட்டுவாங்க. அருணகிரிநாத சாமி சொல்றாரு, தாளம் போட்டானுங்கிறாரு. நான் தூளி பட தாளமிடு பெருமாளே. ஜெயிலில் போடு இந்த ஆளை கொண்டேன். போட்டாச்சு. முருகா என்ன? ஆமா, பிரம்மாவை ஜெயிலில் போட்ட படைக்கிறது யார்? நாம் படைப்போம். கமண்டலத்தை கொண்டா, கையில ஜபமாலை படைக்க ஆரம்பிச்சிட்டார். உடம்ப படைக்கிறாரு. எல்லா உடம்பும் நல்ல உடம்பா இருக்கு. எல்லா உடம்பும் 120 வருஷம் வாழுது. எல்லா உடம்புக்கும் வியாதி வரல. அத்தனை டாக்டரும் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு பயலுக்கு வியாதி வரல. நாங்க பொழைக்கிறதா பொழைக்க வேண்டாமா? ஆகுமா இல்லையா? தகராறு. ஐயோ, எல்லாம் நல்லா இருக்கு. சிவபெருமான் காலில் போய் விழுந்தான். துன்பத்தை அனுபவிக்க வழி இல்லை, இன்பத்தை தான் அனுபவிக்க முடிகிறது. வினை தீர முடியவில்லை. என்ன செய்யணும்? பிரம்மாவுக்கு திருப்பி வேலை கொடுக்கணும். சிறையிலிருந்து வெளிவிடணும். நந்தி, முருகன்கிட்ட போய் சொல்லு, பிரம்மாவை வெளியில விட சொல்லு. நந்தியம்பெருமான் வந்தார். முருகன் பார்த்தார். என்ன? பிரம்மாவை வெளிவிட சொல்லி அப்பா கட்டளை. அப்பாவையே வர சொல்லு. நீ என்ன அசிஸ்டன்ட்? அப்பாவையே வர சொல்லு. வந்துட்டார் சிவபெருமான். முருகன் காலில் விழுந்துட்டார். அப்பா, பிரம்மனை விடுதலை செய். வீரபாகு, விடுதலை செய். வந்தான், காலில் விழுந்து கும்பிட்டான். ஆளுக்கு 3 கும்பிடு. இது என்னத்துக்கு வம்பு? போயிட்டான். இப்ப சிவபெருமான் கேட்கிறார், நாதா
குமரா நம. நாதன்னா யாரு? தலைவன், கணவன். ஞாபகம் வருதா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன்னா என்ன அர்த்தம்? மாணிக்க வாசகர் என்ற பொண்ணுக்கு திருப்பெருந்துறை ஆத்மநாதன். திருப்பெருந்துறையில சாமிக்கு என்ன பேரு? ஆத்மநாதன். மாணிக்க வாசகர் என்ற பொண்ணுக்கு ஆத்மநாதன் என்ற கணவன். அந்த காலம் சினிமா பார்த்திருக்கீங்களா? நாதா அப்படிம்பா. இன்னைக்கு எவ்வளவு அப்படி சொன்னா ஓங்கி அடிச்சு விடுவாங்க. அந்த காலம் நாதா, நாதன் தானே. நாதா தலைவனே, குமரா இளமையானவனே நம. சிவபெருமான் இப்படி கூப்பிட்டாராம். அரணார் கேட்டாரே, ஓதாய் டே அது எனக்கு சொல்லு, உனக்கு தெரியுமா எனக்கு சொல்லு கேட்டாரே, அது என்ன எனக்கு மட்டும் ரகசியமா சொல்லு. அருணகிரிநாதர் சபையில இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஒருத்தர் காதுக்கும் கேட்கப்படாது, எனக்கு மட்டும் கேட்கணும், மெதுவா சொல்லு. எப்பொருள் தான். அது என்னமா எப்பொருள்? இப்ப சொல்றேன். ஓமுக்கு என்ன அர்த்தம்? ஆ உ ம, அகரம் உகரம் மகரம். ஆ என்பது கடவுள், ஊ என்பது அருள், மா என்பது ஆன்மா. இந்த ஆன்மா அருள் பெற்று ஆண்டவங்கிட்ட போகணும். அருள் பெற வேண்டுமானால் ஆன்மா சட்டையை கலட்டணும். எந்த சட்டைய? திமிருங்கிற சட்டையை கலட்டணும், ஆணவத்தை கலட்டணும். ஆணவகளுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதியடை வித்ததொரு வேலைக்காரனும். ஆணவம் மூடி கிடக்கு, அநியாயத்துக்கு இருக்கு. ஆணவத்தை தூக்கி எறிஞ்சாத்தான் ஆன்மாவை அருள் ஆண்டவனோடு சேர்க்கும். இதுதான் ஓங்க அ உ ம. எங்க சார் சொல்லி இருக்கு? அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. உனைன்னா கடவுளை, அது ஆண்டவன். நான்னா ஆன்மா. அருள் பெறுவேனோ, அது அருள். அகரம் உகரம் மகரம். ஆணவத்தை விடணும். வள்ளி நாச்சியார் ஆணவத்தை விட்டதுனால எம்பெருமான் அவளை தடுத்து ஆட்கொண்டான். இதுக்கு பேரு வள்ளி சன்மார்க்கம். இதுக்கு என்ன பேரு? வள்ளி சன்மார்க்கம். ஆணவத்தை அகற்றி தன்னையே தலைவனுக்கு தந்து உயிர் தயாராகும் பொழுது உயிரை தேடி ஆண்டவன் வந்து உயிரை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறான். இதுக்கு பேருதான் வள்ளி சன்மார்க்கம். நாதா குமரா நமவென்றரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா. வேதான்னா யாரு? பிரம்மா. எல்லாரும் முருகனை கும்பிடுறாங்களாம். முருகன் என்ன பண்றான்? குரமின் பதசேகரனே, குரத்தி பொண்ணுடைய பதத்தை பத்திரமா தலையில பிடிச்சுக்கிட்டு இவன் உட்கார்ந்து இருக்கான். பதம்னா காலு, சேகரன்னா சேர்த்து வச்சவன். அப்பா மதிசேகரன், பிள்ளை குரமின் பதசேகரன். அப்பாவுக்கு தலையில மதி, பிள்ளைக்கு தலையில குரத்தி பொண்ணு காலு. குரத்தி பொண்ணுன்னா யாரு? வள்ளி சன்மார்க்கம். யாரெல்லாம் ஆணவத்தை விட்டு விட்டு முருகா நீதான் எல்லாம் என்று வாழ்கிறார்களோ அந்த அடியார்களுடைய திருவடிகளை முருகன் தன் தலைமேல் ஏற்றுக்கொள்கிறான். வேதா முதல், கையை தட்டினதுக்காக முடிச்சிட மாட்டேன். வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே. அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. நாதா குமரா நம. குமரா நம எத்தனை எழுத்து? கு ம ரா ந ம. அடே 5 எழுத்து. குமாரா நம. கு மா ரா நம 5 எழுத்து. குமாராய நம. குமாராய நம. குமார நமன்னா 5 எழுத்து, குமாராய நமன்னா 6 எழுத்து. முருகன் யாரு? அடியார்க்கு எளிய பெருமாள். வள்ளி நாச்சியார் என்பது இந்த ஆன்மாக்கள்
யாரெல்லாம் ஆணவத்தை விட்டுவிட்டு முருகப்பெருமான் திருவடியில் தங்களை இழந்து இருக்கிறார்களோ, என்னை இழந்த நலம் அது வேணும். நமக்கு இன்னும் நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் யார் தெரியுமாங்கிறேன். விழுந்தா நாளை காலையில் பேப்பரில் போட்டுருவாங்க, 2 நாள் ஆயிரும். நான் யார்? இதெல்லாம் விட்டுறணும். இந்த ஆணவம் போச்சுன்னா முருகப்பெருமான் அடியார்கள் திருவடிகளை தலையில் ஏற்றுக்கொள்ளுகிறான். இது 36வது பாட்டு. நாளைக்கு 37. இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு? 15 பாட்டு இருக்கு. நாளைக்கு 8, நாளானைக்கு 7 முடிச்சா அம்பாளுடைய கருணையினாலே கந்தர் அனுபூதி என்ற கடலை நாம் கொஞ்சம் தாண்டலாம். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சம